வித்தியானந்தம். எல்லாருக்கும் வணக்கம். சக்தி ஆவிஷ்கரணாங்கிறது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணது. சயின்ஸ் இல்லாம இப்பெல்லாம் யாரும் நம்புறதாவும் இல்ல, எல்லா படிச்சவங்களும் கூப்பிட்டாலும் இல்ல. எல்லாமே சயின்டிபிக்கா குழந்தைங்கள்ல இருந்து எல்லாரையும் அந்த இஜி போட்டு நம்ம சங்கர் நேத்ராலயா, நிம்ஹன் சயின்ஸ், எல்லா அப்போலோ, அதுக்கப்புறம் ஐஐடி அஹமதாபாத் எல்லா இடத்துலயும் ரிசர்ச் பண்ணி அவங்க தெளிவா எப்படி நம்ம மூன்றாம் கண்ணு பகவான் இனிஷியேட் பண்ணா இந்த சயின்ஸ் எல்லாம் உயர்ஞான சத்தியம் நமக்குள்ள ஹையர் காக்னிஷன்ஸா மேலும் மேலும் அந்த புத்திசாலித்தனமும் மேலும் மேலும் நம்மளோட அந்த காக்னிஷன், கிராஸ்பிங் பவர், மெமரி பவர், அப்சார்ப்ஷன் பவர், எக்ஸிகியூஷன் சென்டர், அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரெயின் சம்பந்தமான அருமையான விஷயங்கள் நம்ம சயின்ஸ் ப்ரூவ் பண்ண முடியாது. மைட்டோகாண்ட்ரியா, எனர்ஜி லெவல் எல்லாமே சயின்டிபிக்கா நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம். இந்த சக்திகள்லாம் உண்மைன்னு எதுவுமே நம்ம நம்பாம, நம்ம எல்லாத்தையும் சயின்டிபிக்கா பார்க்காம எப்பவுமே நம்ம கொடுக்கறது. அதே மாதிரிதான் எல்லாமே சாஸ்திர பிரமாணம். எப்படி நம்ம சயின்ஸ் இதெல்லாம் உண்மை அப்படின்னு நமக்கு ப்ரூவ் பண்றதோ, அதே மாதிரி சாஸ்திரத்துல இருந்து எடுத்து நம்ம ஒவ்வொரு விஷயமும் பகவான் நம்மளுக்கு சாஸ்திரத்துல இருந்து எடுத்துருக்காங்க. அந்த வேத ஆகமா உபனிஷத்ஸ் அதெல்லாம் நம்ம படிச்சா அதுல இருந்து நம்மளுக்கு புரியும். இது எல்லாமே எல்லாரும் சொல்றதுதான். சக்தி வெளிப்பாடு ஒரு அவதார் புருஷன் இனிஷியேட் பண்ணா எல்லாருக்கும் சக்திகள் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சாய்பாபா நம்மளுக்கு எவ்வளவு ஹீலிங்கும் பண்ணிருக்காங்க, அவ்வளவு மெட்டரலைஸ் பண்ணிருக்காங்க, ஆத்மலிங்காலாம் வர வச்சிருக்காங்க. அதே அந்த ஸ்வலிகலிங்கம் ஆத்மலிங்கம் ஒவ்வொரு வாட்டியும் பாபா எடுத்துக்காங்க. இதெல்லாம் சக்தி வெளிப்பாடலாம் எல்லா சாஸ்திரத்திலயும் இருக்கு. எல்லா சித்தர், அது நாயனமார்ஸ் எல்லாமே இந்த சக்தி வெளிப்பாடு, இந்த 4 அப்பர் சம்பந்தர், ஞான சம்பந்தர் எல்லாருமே இந்த சக்தி வெளிப்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது ஒண்ணும் புதுசா நம்ம தமிழ் மக்களுக்கு இந்த சக்தி வெளிப்பாடெல்லாம் புதுசு கிடையாது. பகவான் இருக்காருன்னு அப்பப்போ நம்மளுக்கு அருள் பதிலிட்டு நம்மளுக்கு இந்த சக்திகள் எல்லாம் காமிச்சு இது நிஜம்தான், நீங்களும் பகவானா வாழலாம். வாழ்க்கை அந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சக்திகள் உங்களுக்குள்ளயும் இருக்கு. அந்த காமாட்சி காஞ்சிபுரத்துல இந்த பயோ எனர்ஜியை நமக்குள்ள மனிதனுக்குள்ள கொடுத்து அதை நம்ம சக்தி வெளிப்பாடா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம நம்பிக்கை ரொம்ப இழந்ததுனால இதெல்லாம் புதுசா தெரியுது. கோவிலுக்கு போற பழக்கமே இல்லைன்னா இதெல்லாம் புரியாது. கோவிலுக்கு போகிற பழக்கம் இருந்தாதான் இது உயர்ஞான சத்தியம் தான் வாழ்க்கை வாழறதுக்கு, மனிதன் வாழறதுக்கே இந்த உயர்ஞான சத்தியம் தான் தேவை. இதுதான் நம்பிக்கை, இதுதான் வாழ்க்கை, பகவானை நம்புறதுதான் வாழ்க்கையும் புரியாது. இப்போ நம்ம சாஸ்திர பிரமாணம்